பாண்டிச்சேரியில ஒரு 9 வயது குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதே தெருவை சேர்ந்தவன் ஒரு பாழடைந்த வீட்டுல வைத்து 2 பேர் சேர்ந்து சீரழித்து சாக்கடையில் தூக்கி போட்டு ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகள் 3 நாள் கழிச்சு கண்டெடுத்தாங்களே. அப்போதிருந்த ஆளுநர் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டவர்கள் சொன்னார்களே, நாங்கள் அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்து 30 நாளில் நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம்னு. இன்னும் 30 நாள் ஆகவே இல்லையா? தீர்ப்பு கொடுத்துட்டீங்களா? மரண தண்டனை நிறைவேற்றிட்டீங்களா? உண்மையான தீர்வு என்ன? பொன் தரணி என்ற 11ஆம் வகுப்பு மாணவி 6th இருந்து ஆல் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிரில்லியன்ட் பிள்ளை. பிசிக்ஸ் வாத்தியார்னாலேயே காதல் என்ற மாய வலையில் வீழ்த்தப்பட்டு அபியூஸ் பண்ணப்பட்டு 6 மாதங்கள் அந்த பிள்ளையினுடைய உடலை அவன் பயன்படுத்தி எவ்வளவு மோசமான கொடுமைகள். அந்த பிள்ளை தற்கொலை செய்து இறந்து போனால் குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்களா? சம்பந்தப்பட்டு குற்றங்களை மறைத்த பள்ளி நிர்வாகிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சா? ஸ்கூலை இழுத்து முடியாச்சா? உண்மையில் தீர்வு என்ன? அவள் இறந்த அதே மாதத்தில் கரூர்ல அதே 11ஆம் வகுப்பு பிள்ளை சம்பந்தப்பட்ட ஆசிரியரோட பேரை அவளோட நோட்ல கிறுக்கி எழுதி வச்சுட்டு இவரனோட தொல்லை தாங்க முடியாம மரணிக்கிறோம்னு சொல்லி எவ்வளவு கொடுமையாக தற்கொலை செய்து மரணித்து போனார். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தூக்கிட்டு செத்து போனார் என்பதோடு கேஸ் முடிந்து போனது. ஆனால் உண்மையில் பின்னணியில் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் என்று தோண்ட தோண்ட அவ்வளவு விஷயங்கள். உண்மையான குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கிடைத்ததா? மரண தண்டனை நிறைவேற்றியாச்சா? சம்பந்தப்பட்ட ஸ்கூல் உரிய தண்டனை பெற்றதா? உண்மையான தீர்வு என்ன? இப்படி ஒவ்வொரு ஊரிலும் நடந்த வழக்குகளை விசாரிச்சு அதன் மூலமாக தீர்வுகளை எடுப்போம். இதை தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் இன்ஸ்டா பேஜின் வழியாக நம்ம விரிவாக பேசுவோம். பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைந்து நீங்களும் பொறுப்பெடுத்து செயல்பட காணொளியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், பெண்களால்